இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் நொட்டேலா பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் நொட்டேலா பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் margarine எடுத்திருக்கேன் 250 கிராம், கோதுமாவு 200 கிராம், ஐசிங் சுகர் 84 கிராம், சோள மாவு 110 கிராம், அரிசி மாவு 30 கிராம். ஓகேவா, நான் செர்போ கச்சாங் ஹேசல்நட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் பேக்கிங் கடையில் கேட்டால் கிடைக்கும். நான் 20 கிராம் தான் பாய்ப்பேன். ஓகேவா, சாக்லேட் ரைஸ் 30 கிராம். ஓகேவா, நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இது ஹேசல்நட் கச்சாங் இது நான் என்ன செய்வேன்னா பக்கர் பண்ணணும். இதை அவனில் 140 செல்சியஸு 10 நிமிஷம் இதை பக்கர் பண்ணிட்டு இதை நம்ம மேலே வைக்க போகிறோம். ஓகேவா, நான் நுட்டெல்லா சாக்லேட் எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு தான். ஓகேவா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்யலான்னு. நம்ம margarine எடுத்துக்குவோம் 250 கிராம். இதை நல்லா அடிக்கணும். ஓகேவா, இருக்கிறதெல்லாம் நல்லா வளைச்சிட்டு இதை நல்லா அடிக்கணும். ஓகேவா, எடுத்தாச்சு. இதை நல்லா பிஸ்கில் வச்சு நல்லா அடிக்கணும். ஓகேவா, இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா ஐசிங் சுகர் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நான் ஐசிங் சுகர் போட்டாச்சு. இப்போ margarineயும் ஐசிங் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடிக்கணும், ரெண்டும் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நம்ம அடிக்கணும். ஓகேவா, ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் எசன் வெண்ணிலா ஃப்ளேவரோட இது நான் ஒரு மூடி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் வெண்ணிலா ஃப்ளேவர் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் margarine, சீனி, அது வெண்ணிலா ஃப்ளேவர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் சாக்லேட் ஊறாய் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் கொட்டிடுங்க. நான் சாக்லேட் ஊறாய் 30 கிராம் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா சோள மாவு சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நான் சோள மாவு போட்டேன், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்போ அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளவர் போடுறேன். போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா ஹேசல்நட்டோட இதில் 30 கிராம் நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, நான் 30 கிராம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம கோதுமை சேர்க்க போகிறோம். முழுசாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ இது இவ்வளோ தூரம் தான் நம்மளோட கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா கையில் செய்ய போகிறோம். ஓகேவா, இப்போ எடுத்தாச்சு.
இப்போ இதை வந்து நம்ம கையில் மிக்ஸ் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி கோதுமாவு எல்லா மாவையும் நீங்கள் சளிச்சிடணும், சளிச்சிட்டு தான் பாய்க்கணும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனிப்பு பார்த்துக்குங்க, உங்களுக்கு இனிப்பு சரியாக போதுன்னு சொன்னாக்கா பிரச்சனை இல்லை. இனிப்பு பத்தலைன்னா மேற்கொண்டு நீங்கள் ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு கோதுமை பத்தலை ரொம்ப இதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் மேற்கொண்டு கோதுமை சேர்த்துக்கலாம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் பிழைஞ்சி எடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி மாவு உங்களுக்கு பத்தலைன்னா மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கங்க. சரி, இப்போ பாருங்கள், ஒட்டலை இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா லெம்பூட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஓகேவா? இப்போ வந்து ஹேசல்நட் கச்சானை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் அவனில் கூட நீங்கள் இதை வேக வைக்கலாம். இதை வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஹேசல்நட் கச்சானை நல்லா இடித்தாச்சு. இப்படி தான் இடிக்கணும், ஒன்று பாதியமாக இடித்தா போதும். ஓகேவா? இப்போ வாங்க செய்யலாம். ஓகேவா? இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட நான் இப்போ காமிக்கிறேன். ஓகேவா? பிஸ்கட் ஆரம்பிக்கிறது அடியில் கொஞ்சம் மாவு போட்டுக்க, அப்போ தான் ஒட்டாது. ஓகேவா? நான் பிழைஞ்சி வச்ச மாவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு, மாவு எப்பயுமே வந்து மூடி வச்சுருக்கணும். திறந்து வச்சுருந்தீங்களா காற்று போய் அப்படியே ஒரு மாதிரி கிராஸ் ஆகிரும். எப்பயுமே மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. ஓகேவா? இப்போ வாங்க செய்யலாம். ஓகேவா? செஞ்சுட்டு வாங்க. மாவு வந்து ரொம்ப மொத்தமாக வந்து வைக்காதீங்க, கொஞ்சம் கணக்காக சம அளவு. ரொம்பவும் மொத்தமாகவும் ரொம்பவும் லேசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கணக்கான அமைப்பு இருக்கணும். ஓகேவா? இப்போ செஞ்சாச்சு. இப்போ வாங்க அந்த அச்சு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த அச்சுன்னு. ஓகேவா? நான் இந்த அச்சு பாய்க்கிறேன், இந்த மாதிரி கட்டர் பாய்க்கிறேன். உங்கள்கிட்ட வேறு மாதிரி கட்டர் இருந்தால் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன் இந்த கட்டர் பாய்க்கினா நடுவில் வந்து சாக்லேட் ஊற்றலாம், அதுக்கு தான் இந்த கட்டர் நான் பாய்க்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நடுவில் குழியுமா இருக்குது பாருங்கள், இதில் வந்து நம்ம சாக்லேட் ஊற்றலாம். ஓகேவா? ரெண்டாவது காமிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து பிஸ்கட் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, இப்போ ஓகேவா, நான் நெட்டேலா சாக்லேட்டை வந்து நான் பையில் போட்டிருக்கேன், பைப்பிங் பையில். இப்போ நம்ம வந்து பைப்பிங் தான் செய்ய போகிறோம். அந்த நடுவில் இருக்குல்ல, அதில் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? கணக்காக ஊற்றிக்குங்க, ரொம்பவும் ஊற்ற வேணாம், கணக்காக அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்ற வேணா போதும். ஓகேவா? அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? இப்போ சாக்லேட் ஊற்றியாச்சு. இது மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஹேசல்நட் கச்சானை இடித்த கச்சானை இது மேலே நம்ம தூவ போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவி விடுங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே தூவிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சு முடித்தாச்சு. இதை வந்து நம்ம அவனில் வைக்க போகிறோம். 150 செல்சியஸ் 20 நிமிஷம் வச்சா போதும். இப்போ வாங்க அவனில் வைக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அவன் 5 நிமிஷம் சூடாக்கிட்டேன். இப்போ வாங்க வைக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு நம்ம 20 நிமிஷம் வைக்கணும். ஓகேவா? 20 நிமிஷம் வச்சுருக்கோம், வேகட்டும். ஓகேவா? வெந்தாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்துருச்சு பாருங்கள், எடுத்தாச்சு. சுவையான நட்டேலா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Thank you.